இந்தியன் பேங்க் எல்பிஓட ரிசல்ட்ஸில் நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா, நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னா, எக்ஸாம் ஈஸியாக தான் வந்துச்சு, நானும் நிறைய தான் அட்டெம்ப்ட் போட்டேன், பட் எனக்கு கிளியர் ஆகலையே, நான் அந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டேன், ஆனால் எனக்கு கிளியர் ஆகலை, இது கரெக்டான ரேஷியோவில் தான் எடுத்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. இந்தியன் பேங்க் எல்பிஓ நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஜென்ரல் கேட்டகரிக்கும் இடபிள்யூஎஸ்க்கு 1:3லையும் 1:3 ரேஷியோலையும், மற்ற கேட்டகரிஸ் எல்லாத்துக்குமே 1:5ல் நாங்கள் எடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 1305 சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டு இன்டர்வியூக்கு எடுத்திருக்காங்க. அதில் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 1248 1248 சம்திங் வரும். அண்ட் மற்ற சின்ன சின்ன கேட்டகரிஸ் அந்த டிசபிலிட்டி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 1305 அந்த ஒரு டேலி வந்துடும். ஸோ நல்லாவே தான் எடுத்திருக்காங்க. எக்ஸாம் டு இன்டர்வியூ ரேஷியோ நல்லா தான் எடுத்திருக்காங்க. அதனால் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்தியன் பேங்க் எல்பிஓ நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா, நீங்கள் ஃபீலே பண்ணாதீங்க. இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதே ஒரு 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 மோசமான ஒரு இதில் தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? அதாவது எப்படின்னா, ஹால் டிக்கெட்டை வந்து ரொம்ப லேட்டாக விடுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எனிவே ரொம்ப தூரமாக போகிறது அப்படின்ட்டு, இத்தனைக்கும் எக்ஸாம் ஃபீஸுமே 1000 ரூபா வச்சு அவங்க ஒரு 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 இதாக தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? அதை விட்டு தள்ளுங்க. இருக்கவே இருக்குது யூபிஐ எல்பிஓ. சரிங்களா? அவங்க பாருங்கள், யூபிஐ எல்பிஓ எவ்வளோ டீசெண்டாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் வச்சு, ஹால் டிக்கெட்டுமே கொஞ்சம் நல்லாவே முன்னாடியே ரிலீஸ் பண்ணி, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட், அதாவது ரொம்ப டீசெண்டாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதில் கண்டிப்பாக பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் வரப்போகுது. ஸோ இந்தியன் பேங்க்கை விட்டு தள்ளுங்க, ஃபெயில் ஆனவங்க அதை விட்டுருங்க. யூபிஐ எல்பிஓக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உண்மையாகவே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டேஸில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்தியன் பேங்க் எல்பிஓ பாஸ் ஆனவங்க இன்டர்வியூக்கும் நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா இவ்வளோ தூரம் தாண்டி, இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்டர்வியூவில் நல்லா எஃபர்ட்ஸ் போடுங்க, கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இதுதான் கைஸ் இப்போ சினாரியோ. சரிங்களா? இந்தியன் பேங்க் எல்பிஓ ஃபெயில் ஆனவங்க தயவுசெய்து அதை மறந்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதாமல் விட்டீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் நல்ல வேலை நான் எழுதலை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ யூபிஐ எல்பிஓக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ, டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.